நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கனமழை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டதால் நீட் மறுதேர்வு நடத்த கோரி 16 மாணவர்கள் மேல்முறையீட்டு வழக்கை முன்வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் நீட் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த் வழங்கிட கேட்கலாம். ஆனந்த், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். இளங்கலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு நாடு முழுவதும் கடந்த மே மாதம் 4ஆம் தேதி நடத்தப்பட்டது. சென்னையில் அன்றைய தினம் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டது. இதனால் தங்களால் சரியாக தேர்வு எழுத முடியவில்லை என்பதால் மறுதேர்வு நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரி ஆவடி கேந்திர வித்யா பள்ளியில் தேர்வு எழுதிய மாணவர்கள் 13 பேரும், அதே போன்று வேற பள்ளியில் தேர்வு எழுதிய 3 பேர் என மொத்தம் 16 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மின்சாரம் துண்டிப்பால் நீட் தேர்வு எழுதிய மாணவர்கள் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும், மாணவர்கள் பெரும்பாலான கேள்விக்கு பதிலளித்தால் மறுதேர்வு நடத்த முடியாது எனவும் தேசிய தேர்வு முகமை ஏற்கனவே விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற தனி நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். இந்த உத்தரவை எதிர்த்து மாணவர்கள் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மேல்முறையீட்டு மனுவை நீதிபதிகள் நிஷா பானு மற்றும் எம் ஜோதிராமன் அமர்வு விசாரித்தது. அப்பொழுது தேசிய தேர்வு முகமை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் வழக்கு தொடர்பாக மாணவர்கள் பெரும்பாலானோர் மொத்தம் 180 கேள்விகளுக்கு 100 கேள்விகளுக்கு விடையளித்துள்ளனர் எனவும், ஒரு மாணவர் 179 கேள்விகளுக்கு விடையளித்துள்ளார் எனவும், இதனால் மின்தடையால் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை எனவும் தெரிவித்தார். இதனையடுத்து மறுதேர்வு நடத்தக்கூடிய மேல்முறையீட்டு மனுக்கள் மீது தீர்ப்பை தேதிவிடாமல் நீதிபதி தெளிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த வழக்கில் இன்று தீர்ப்பளித்த நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் தேர்வில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக நிரூபிக்காத வரை மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது எனவும், மறுதேர்வு நடத்த உத்தரவிட்டால் 20 லட்சம் மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதால் வழக்கை ஏற்க முடியாது, மேல்முறையீட்டு மனுவை தள்ளுபடி செய்வதாக நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.